ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கடந்த வாரத்தை பார்த்தால் மிடில் ஈஸ்ட் பகுதியில் நடந்த சம்பவங்கள் மிகவும் முக்கியமானவை. நீங்கள் அந்த சம்பவங்களில் நேரடியாக இருந்தீர்கள். இதுதான் ஒரு ஹெல் ஆஃப் வீக் அல்லவா? இப்போது எனது கேள்வி, இந்த வாரத்தை கருத்தில் கொண்டால் ஈரான் தனது நியூக்ளியர் வெப்பன்ஸ் தொடர்பான நீண்டகால நோக்கங்களை கைவிட்டுவிட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்கள் கைவிட்டதை நிரூபிக்க உங்கள் நிர்வாகம் என்னை ஆசையாகிறீர்கள். அடுத்த வாரம் ஈரான் உடன் உங்கள் நிர்வாகம் எந்தவிதமான சந்திப்புகளை எமக்கிறீர்கள்? ஈரானை சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருப்பது போல அவர்களின் மிக மோசமான நியூக்ளியர் சைட்ஸ் அழிக்கப்பட்டுவிட்டன. இப்போது அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சில நாட்கள் ஃபேக் நியூஸ் பரவியது. ஹண்டர் பைடன் லேப்டாப் பற்றி ரஷ்யாவில் இருந்து வந்தது என்று சொன்ன அதே ஃபேக் நியூஸ் குழு இதையும் திசை திருப்ப முயற்சித்தது. அவர்கள் முன்பும் ரஷ்யா என்று கற்பனைகள் பரப்பியவர்கள். ஆனால் எங்கள் கிரேட் பைலட்ஸ், அமெரிக்கன் டேலண்ட், அவர்கள் செய்ததை பாருங்கள். அவர்கள் 52,000 அடி உயரத்தில் இருந்து இரவில் நோ மூன், கண்களால் எதையும் பார்க்க முடியாத நேரத்தில் ரெஃப்ரிஜரேட்டர் டோர் என்ற அளவிலான இலக்கை துல்லியமாக தாக்கினர். அது ஒரு சிறந்த பிரிசிஷன் ஸ்ட்ரைக். அதை நாங்கள் மட்டுமே செய்ய முடியும். மேலும் மற்ற 2 சைட்ஸ் கூட அழிக்கப்பட்டன. அந்த ஈவில் இன்டென்ஷன் நிறைவேறவே முடியாது. நான் நம்புகிறேன் அவர்கள் இனிமேல் நியூக்ளியர் திட்டத்துக்கு செல்ல மாட்டார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர்கள் $1 trillion செலவழித்தார்கள். ஆனாலும் திட்டம் வெற்றியடையவில்லை. அந்த இடத்தில் இருந்து எதுவும் நகர்த்தப்படவில்லை. அது மிகவும் ஆபத்தானது, மிகவும் கனமான பொருட்கள். அந்த கார்ஸ் எல்லாம் மேசன்ஸ் உடையதாக இருக்கலாம். Some masons there pouring concrete. By the way, that concrete was obliterated. It hit exactly at the concrete. I don't think it had a chance to dry, but everything's down there. It's under millions of tons of rock.